विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वम् मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा दिनयामिन्यौ सायं प्रातः शिशिरवसन्तौ पुनरायातः कालक्रीडति गच्छत्यायुः तदपि न मुञ्चत्याशावायुः काते कान्ता धनगतचिन्ता वातुल किं तव नास्ति नियन्ता त्रिजगति सज्जन संगतिरेका भवति भवन्नव तरुणे तरणे नौका भज गोविन्दं गोविन्दं भज मूढमते संप्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिंकरणे भज गोविन्दம். மோகமுத்கர பிரகரணத்துல 11வது ஸ்லோகம் பார்க்கணும். மா குரு தன ஜன யவ்வன கர்வம். ஆச்சாரியால் சொல்ற சாதாரணமாக மனுஷாளுக்கு கர்வம் வரக்கூடியதான காரணங்கள் சிலது உண்டு. என்ன காரணம்? தனத்துல கர்வம். நம்மகிட்ட தனம் இருக்குங்கிறதுனால கர்வம் வரலாம். நமக்கு ஆள்கட்டு இருக்குங்கிறதுனாலையும் கர்வம் வரலாம். அதோட மட்டும் இல்லாமல் யவ்வனம் இருக்கு, அழகா இருக்கு, எல்லோரும் என்ன நாடுவா அப்படிங்கிற கர்வமும் இருக்கலாம். ஆனா இந்த கர்வங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்கோ, க்ஷணிக்கும், எப்பாவதும் போயிடலாம். அதனால அதை நம்பிட்டு ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம். ஒரு நிமிஷத்துல காலம் எல்லாத்தையும் அழிச்சுவிடும். இப்ப பாத்தீங்களா, ரீசெண்டா பார்த்தோமே தன கர்வம்னு. நம்மகிட்ட நிறைய 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு இருக்கு. ஒரு நாள்ல ஒரே செகண்ட்ல இல்லேன்ட்டா அவ்வளவு. அது வெறும் வெத்து பேப்பரா போயிடும். அதனால நீங்க ஒன்னும் வாங்க முடியாது. ஏதோ இந்த சமயத்துக்குள்ள பேங்க்ல கட்டி தான் உண்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான், இவ்வளவு கட்டியிருக்கல என்ன பண்ண போறான் தெரியாது. அது அவனுக்கு தான் தெரியும். எது நம்ம ரொம்ப வசதியா வச்சுட்டு இருந்தோமோ, எதனால் நமக்கு இருக்கு எனக்குடையதான ஒரு சந்தோஷம் இருந்ததோ, இப்ப அது ஏண்டா நம்ம கிட்ட இருக்கு. பார்த்தேன் இது என்ன சொல்றது, அது ஏதாவது அதனுடைய ஒரு சுயமான ஏதாவது ஒரு பதார்த்தம் அதுல இருந்ததோ இல்ல. இத்தனை நாள் அதுக்கு ஒரு வேல்யூ நீங்க கொடுத்து, இப்ப அந்த வேல்யூ அதை விட்டு நீக்கி விட்டு, அவ்வளவுதானே. அது நீங்களும் பண்ணல சார், யாரோ பண்ணினா, யாரோ பண்ணினத்தினால உமக்கு அது மேல ஒரு கர்வம் இருந்தது. யாரோ இது மேல செல்லாதுன்னு சொன்னதுமே உமக்கு அது மேல ஒரு ஆசை இருந்தது, போயிடுத்து. இதுக்கு என்ன பேரு? வேற யாரோ ஆசையினால, வேற யாரோ செயலால்னால உங்களுக்கு அதுல வரக்கூடியதான் நல்லது கெட்டது போயிடுத்துன்னா அதுக்கு என்ன பேருன்னா அதான் மாயான்னு பேரு. மாயா என்ன, அது எப்படி என்ன தாக்குறதுன்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா, பணம்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ, இந்த பணமானது எப்பொழுது அது பிரயோஜனம் இல்லாம போயிடுது, அந்த பணத்துல நான் வச்சுட்டு நம்ம நம்பி இருக்கலாமா? நிச்சயமாக இது எனக்கு ஆனந்தத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்று சொல்ல முடியுமா? இல்லையே. பணத்தினால கர்வம் வச்சுட்டு பிரயோஜனம். ஜனம்னா பழைய நாள்ல ஜனம்னா ஆள்கட்ட, ஒருத்தருக்கு பின்னால இத்தனை பேர் இருப்பார். இத்தனை நாளுக்கு ஜனங்கள்னா ஓட்டுன்னு. எண்ணிக்கைக்கு அப்படித்தானே இருக்கு.
எங்க கட்சிக்கு 195 ஓட்டு இருக்கு சார், எங்க கட்சிக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்கான் சார். 10 எம்எல்ஏ இங்க இருந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஜன கர்வம் போயிடுச்சுன்னு. அவன் எப்படி போறாங்கிறது அது நமக்கு வேண்டியது இல்லை. அவன் காசு வாங்கிட்டு போறானா இல்ல எப்படி போறானா அது இருக்கட்டும், ஏதோ அவன் வாழ்க்கை இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, நமக்கு இத்தனை பேர் பின்னால ஃபாலோவிங் இருக்கான்னு நினைச்சா அடுத்த நாள் அங்க இல்லையே. இது உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு பினாமினா, உங்க ஊர்ல மட்டும் இல்ல. அமெரிக்கால கிளின்டன் தான் ஜெயிக்கும்னு நினைச்சா காலம் எல்லாம் 68 47 போட்டுன்றதுதான். 1 மணி நேரம் ஆனப்புறம் பார்த்தா என்னடா மாறி போயிடுச்சு சார், இவன் தான் ஜெயிச்சான். என்ன பண்றது? இத்தனை பேர் நினைச்சா நமக்கு பின்னால இத்தனை பேர் இருந்தான்னு சொன்னா இப்ப என்னாச்சுன்னு இல்லையே. நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம தான் ஆட்சி எல்லாம் பிடிச்சுப்போன்னு சொன்னவா எண்ணி என்ன ஆச்சு? மா குரு தன ஜன யவ்வன கர்வம். யவ்வனம் உடம்புல சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். இருக்கு சார், சக்தி இல்லாம போகல, இருக்கு. ஆனா சக்தி இருந்தாலும் வேலை செய்ய முடியலையே. ஒரு வைரல் ஃபீவர்னா அது டாக்டருக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியும். வைரல் ஃபீவர்னா ஏதோ பூச்சி கடிச்சதுன்னு அர்த்தம். பழைய நாள்ல பூச்சி கடிம்பா, அவ்வளவு. அது எந்த பூச்சி என்னன்னு தெரியாது. அது ஏதோ கொசு கடிங்கிறான். அது என்ன ஆனாலும் டெம்பரேச்சர் குறையவே மாட்டேங்குது சார். 4-5 நாள் என்ன சாப்பிட்டேன்னு ஒன்னும் சாப்பிட தவிர ரசம் சாதம் கூட அப்படி பிழிஞ்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு 4 நாள் கீழே படுத்துட்டாச்சு. தானா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி தானா வரணுமே தவிர உடம்பு யவ்வனம்னு சொன்னி என்ன அர்த்தம்? அப்படியே வெளியே வர்றப்ப அப்படியே நம்ம மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா என்னாச்சு? அகோரேபியோ தகோரேபியோ ஆயிடுதுன்னு. இப்ப யவ்வனம்னு வச்சுட்டா யவ்வன கர்வமானது இருக்க முடியுமா? ஹரதி நிமேஷாத் கால சர்வம். இந்த காலம்னு இருக்கே, டைம் இருக்கே, எந்த சமயத்திலயாவது எது பண்ணாலும் பண்ணிவிடும். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்தி விடும். நம்ம எதை நினைச்சோமோ அது மாறி போயிடலாம், வேற விதமாக போகலாம். ஆகையால் இதை நம்பாதீங்க, அவ்வளவுதான் நினைச்சோம். அதனால அதையும் கம்ப்ளீட்டா விட்டுடும் சொல்லல உங்களால விட முடியாது. இருந்தாலும் எது வசதி என்று கருதினீனோ அது என்ன விட்டு போயிடுது. மா குரு தன ஜன யவ்வன கர்வம். ஏண்டாப்பா ஏன் பண்ணாதீங்கிற எங்கிட்டதான் இவ எல்லாம் இருக்கேன்னா கர்வனா கர்வத்தோட இருந்தா என்ன? ஹரதி நிமேஷாத் கால சர்வம். இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றதுன்னு அது எல்லாத்தையும் அழிச்சு விடுறது. அது இருந்தும் இல்லாத மாதிரி பிரயோஜனம் இல்லாம பண்ணி விடுறது. ஆஹா, இத நம்பாதீங்கோ. ஏன் மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா. இத மாயாமயமாப்பா. உலகமெல்லாம் மாயிகம், மித்யாபூதம். அத்வைத்தம் சொல்றது மித்யாபூதம் இதம் ஜகத்து. உலகம் முழுக்க காணப்படுறதே தவிர தோற்றமே தவிர உண்மை இல்லை. சினிமாக்கு போய் 3 மணி நேரம் அதையே பார்த்துங்கள், பக்கத்துல இருக்கத்துல பார்க்காம ஸ்கிரீனையே பார்த்துங்கள். வீட்டுக்கு வந்தவர் அப்படி இருந்தது இப்படி இருந்தீங்கள், ஏதாவது அங்கே இருக்கோ? அங்கே வெறும் பொம்மைத்தான் சார் பார்த்தேன், நிழலத்தான் பார்த்தேன். ஆனா விவகாரம் என்னடா, அங்க பார்த்தா போலன்னு கருதுன்னு இருக்கு. அந்த இடத்துல நீங்க பார்த்த பதார்த்தங்கள் ஏதாவது இருக்கோ? நம்ம எல்லாம் படிச்சவா தான், இருந்தாலும் இதையும் கவனிக்க மாட்டேங்கிறோம். அதான் மாய. அது தப்பு பொய் அங்க ஒண்ணு இல்லேன்னு தெரிஞ்சு கூட அதுலயே ஈழ்ச்சிச்சுட்டு இருக்குமோ இல்லையோ, அதுக்குதான் மாயன்னு பேர். இந்த சம்சாரம் எல்லாம் அப்படித்தான். ஏதோ காணப்படுறது, ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கா போல இருக்கு. ஆனா உண்மையா இருந்ததுன்னா அந்த சந்தோஷமே அடுத்த நாள் அடுத்த க்ஷணத்துல அது வேற விதமா ஆயிடும். ஆகையால் வேண்டாம். பரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயம் அகிலம் இதம் அகிலம் ஹித்வா. ஆகையால் இதை விட்டு பிரம்ம பதம் துவம் பிரவிஷ விதித்வா. அறிந்து கொண்டு, அறிவினால்தான் பிரம்மபதம் கிடைக்கும், வேற இதனாலும் கிடைக்கும். இது தோற்றம். இந்த தோற்றம் போகணுமையான அடிப்படையா இருக்கக்கூடியதான தத்துவமானது புரியணும். தத்துவம் புரிஞ்சலையானால் இது வெறும் பொய்ன்னு தானா தெரியும். ஸ்கிரீன் தான் இருக்கும், அதைத்தான் பார்த்தோம்னு நமக்கு தெரியணும். நீங்க பொம்மையை பார்க்கல, ஸ்கிரீனை தான் பார்த்து. அங்கே பொம்மையானது நிழல் காணப்பட்டது, அதை பார்த்தா போல சந்தோஷமா வந்திருக்கு. அதே வெறும் ஸ்கிரீனை மட்டும் பாருன்னு பாப்பல 3 மணி நேரம் பார்க்க மாட்டீங்கள. அப்ப விவகாரம் என்ன, நீங்க எதை பார்த்தீங்களோ அது உண்மை இல்லை,
எதை பார்க்கலையோ அதுதான் உண்மை. ஆனா உண்மையான பதார்த்தத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காமலே எத்தனையோ கோட்டி கோட்டி ஜன்மாக்களா விட்டுட்டு ஆயல் மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் தொம் பிரவிச விதித்வா. விதித்வா அறிந்து கொண்டு பிரம்மபதம் பிரவிஷ. பதம்னா வழின்னு அர்த்தம், மார்க்கம் அர்த்தம். பிரம்மத்தை அறிவதற்கு என்ன மார்க்கமோ அந்த மார்க்கத்தில் நுழையுங்கள். பிரம்மத்தை அறியக்கூடியதான மார்க்கம் எது? வேதாந்தத்தை கேட்கணும், குருமுகமாக கேட்டும், பல முறைகள் கேட்கணும். கேட்டு 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 மனசுல அதுவா ஊறி தானாவது. ஆகையால் பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. சரி, அது அந்த மார்க்கத்துக்குள்ள எப்படி போறது சார்? வேதாந்த சிரவணத்துக்குள்ள எப்படி போறது? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அதை சொல்லிட்டு பிறகு காலந்தானே இவைகள்லாம் அழிச்சு விடுறது. தன ஜன யவ்வன கர்வம் இவளை அழிக்கிறது என்ன சொன்னேன்? அரதி நிமேஷா கால சர்வம். காலம் எப்படி இதெல்லாம் அழிக்கிறது? அப்பா நீ கவனிக்க மாட்டேங்கிறாய். காலத்தை உணர்கிறாயே தவிர காலத்தை பார்க்கலை. இங்கு குடம் இருக்குன்னு பிரசன்ட் டென்ஸ் சொல்ற, அதுதான் காலத்தை பார்க்கிறோம். நம்ம எல்லோரும் காலத்தை அறிகிறோம். இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா தெரியறதோ இல்லையோ? நிகழ்காலமா பிறகாலமா இது தெரியறதோ இல்லையோ? ஆனால் அந்த காலத்தை நம்ம கவனிக்கல. காலம் அறியப்படுகிறது, நம்ம கவனிக்கல. காலம்னா என்னது? என்ன பண்றது? பேட் டைம்ஸா அப்படிங்கிறோம். டைம்ல போய் பேட் டைம்னா என்னாலே தெரியல. அதுல பேட் டைம் குட் டைம் என்னது அதுலோ இல்ல. ஆனா காலம்னா என்னது? அப்ப காலத்தை பத்தி காலம் என்னதுன்னு அப்படி இருக்கட்டும், கவனிச்சுன்றது உன் காலமானது போயிட்டே இருக்கு. செகண்ட் பை செகண்ட் மனுஷனுடைய அவனுடைய லாஸ் வந்துட்டே இருக்கிறதுனா காலம் போயிட்டு. இஹச்சேத் அவீதீத் அது சத்திய அதத் சத்தியம் அஸ்தி. இந்த சரீரம் இருக்கும் பொழுதே அந்த பகவானுடைய கிருபையை அடைந்தேளையானால் உண்மையானது உண்டு. நச்சே திஹா வேதின் மகதி வினஷ்டி. இந்த ஜன்மால கோட்டை விட்டேல்டா எவ்வளவு லாஸும் தெரியாது ஸ்வாமி. மகதி வினஷ்டி. இப்படிப்பட்டதான ஜன்மா மறுபடியும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. கிடைச்சாலும் எப்ப கிடைக்கும்னு சொல்லும். மானிட பிறவி கிடைக்கும்னு யாரு சொல்ல முடியும்? மாடா பிறந்தாலோ மானா பிறந்தாலோ குரங்கா பிறந்தாலோ நமக்கு என்ன தெரியும்? சாப்பிடுறது தூங்குறது தவிர ஒரு ஒண்ணுமே தெரியும். மற்ற எல்லா பிரிவிலும் இவைகள் இல்ல. இந்த மானிட பிரிவியில தான் நமக்கு ஏதோ முன்னேற வழி ஏதாவது இருக்கா, பகவானை பார்ப்போமா, தியானம் பண்ணுவோமா நினைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியதான் இந்த மானிட பிறவியும் நமக்கு நம்மளை விட்டு போயிட்டே இருக்கு. பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இத்தனை வருஷத்துலயும் பகவான் அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கோம்? நம்ம எப்ப அடைவோம் தெரியல. உத்தியோகத்துல சேர்ந்தாண்டில இருந்து நம்பர் 1 சேர்மன் இதுவா நான் என்னைக்கு வருவேன், மேனேஜிங் டைரக்டரா, அதே எண்ணம் தான். மேலும் மேலும் போகணும், மேலும் மேலும் போகணும். இந்த மலையை பிடிச்சுண்டு மேல போறான் பார்த்தா கயிறை வச்சுண்டு, அது மாதிரி தானே ஒவ்வொரு நாளும் போகணும், மேல அடையணும், பெரிய உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பிறந்தண்ணில இருந்து நீங்க நினைக்க வேண்டியது பகவானுடைய கட்டாட்சத்தை அடையணும்னு பண்ணீங்களா? விட்டீரே. காலமே சூரியோதயம் ஆறுது, நீங்க ட்ரை பண்றோம்னு பாக்குறோம், அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுது. சாயங்காலம் ஆயிடுது, உடம்பு டயர்டா போயிடுது. சரி, நாளை காலமே ஃப்ரெஷ்ஷா பார்ப்போம். என்னத்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு? ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. தினயாமின்யோ சாயம் பிராதா. தினமுன பகல், யாமினின்னா ராத். சந்திரனுக்கு யாமினிநாதன்னு பேர். யாமினின்னா ராத்திரி. சில பெண்கள் கூட யாமினின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அத யாமினின்னு தான் ராத்திரி. பகல் இருக்கு, இரவு இருக்கு, பகல் இருக்கு, இரவு இருக்கு. அதோட மட்டும் இல்ல, சாயம் பிராதா, டான் அண்ட் டஸ்க். காலமே சூரியோதயம் ஆறுது, சாயங்காலம் அந்த சூரியன் அஸ்தமனத்தை அடைகிற அந்த சமயம் இருக்க பார்த்தா ரொம்ப முக்கியமான சொல். பிரத்யூஷம் பிரபாதம். பிரத்யூஷ் அப்படின்னு பேர் கூட வச்சுக்கிறேன். பிரபாதம். சாயங்காலத்துக்கு பிரதோஷம்னு பேர். சாயங்காலத்துல அந்த சூரியாஸ்தமனமாய் ஒரு 15-20 நிமிஷம் இருக்கு பார்த்தால, அந்த சமயத்துக்கு பிரதோஷம்.
பிரதோஷம்னா பிரகிருஷ்டமான ஒரு தோஷம். அப்ப என்ன ஆறுதுன்னா பரமேஸ்வரன் தன்னுடைய பூதகணங்கள்லாம் போய் விளையாடிட்டு வாங்குவோன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அவ விளையாடுறதுக்கு எங்க பிளே கிரவுண்டுக்கு தானே போடணும். அதே மாதிரி பூலோகத்துக்கு வந்துடுறாள். நீங்க பத்திரமா இல்லாத போனா புடிச்சுப்பா. அதுக்காக தான் அந்த சமயத்துல ராமநாமாவை சொல்லணும், நிருசிம்ம நாமாவை சொல்லணும், சந்தியாவந்தனத்தை விடாம காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். புருஷால் எல்லோரும் அந்த பிரதோஷ சமயத்துல பகவான் நாமாவை நினைக்கணும். அதே போல காலமே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, இதுக்கு வேதத்துல உஷான்னு பேர், உஷஸ் சூக்தம்னு பேர். சூரியோதயத்துக்கு முன்னால் அந்த உஷாதேவியானது வரலாம். அந்த அம்மா வந்த பிறகுதான் சூரியனுக்கே வழிகாட்டிட்டு வர. அந்த உதயத்துல நீங்க பார்த்தீங்களேயானால் அந்த அருணாருணமான ஒரு சமயம் வரும் பார்த்தீங்களா. அருணம்னா ரெட்டா ஒரு கலர், உலகம் ஆகாசம் முழுக்க ரெட்டா போயிடும். அதுக்கு முன்னால ஒரு விதமான ஒரு லைட் மட்டும் வரும், அந்த கொஞ்சம் வெளிச்சம். அதெல்லாம் சொன்னா எப்படி தெரியும்? காலமே 4:30 மணிக்கு எழுந்துக்கிறவாளுக்கு தெரியும். 8:30 மணிக்கு எழுந்துக்கிறவாளுக்கு ஒன்னும் சொன்னாலும் புரியாது. எலக்ட்ரிக் லைட்டு தான் தெரியும். அந்த உஷஸ் இருக்க பார்த்தீங்களா, அந்த சமயத்துல நீங்க எழுந்துட்டு தியானம் பண்ணல உங்க மனசு நன்னா நிக்கும். உலகம் முழுக்க சாந்தமா இருக்கு. அந்த உஷோதயம் ஆன பிறகு கொஞ்ச நேரம் ஆன பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்சிகள் பறவைகள் எல்லாம் கிச்சு 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 கிச்சுன்னு கத்தும். அது காலமை எழுந்து தன் காரியத்தை ஆரம்பிக்கிறதா. அதே போல அந்த சமயத்தில் நீங்க பண்ணக்கூடியதான ஜபமானது 10 ஜபம் பண்ணினா 100 ஜபம் பண்ணினா பலம். ஏன் தெரியுமோ, நம்ம மனசாந்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் காலம்பரை எழுந்து காயத்ரி ஜபம் பண்ணேன்ப்பான்னு. காலம்பரை எழுந்து பண்ண முடியல, ஆகையால் பண்ணல. லேட்டா எழுந்துட்டேன் சார், ஆனா இன்னைக்கு கிடையாது. இப்படி தானே போயிட்டு இருக்கோம். அதனால வினயாமின்யௌ சாயம் பிராதஹ, பகல் இரவு, பிராத காலம் சாயங்காலம். அதே போல சிசிர வசந்தௌ புனராயாதஹ, சிசிர ருத்து, வசந்த ருத்து, வருஷ ருத்து, இப்படி வரிசையாக கிரீஷ்ம ருத்து, இப்படி ருத்துக்கள் வந்துட்டே இருக்க. ருத்துன்னா எவ்ரி 2 monthsக்கு வர்றது ஒரு ருத்து அந்தந்த காலத்து. இந்த 6 ருத்துன்னு சொல்லுவா. வேதங்கள்ல சில சமயத்துல 5 ருத்துன்னு சொல்லுவா. சிசிர ருத்து ஹேமந்த ருத்து ரெண்டும் குளிரா இருக்கிறதுனால சேர்த்து பேசுவார். ஆனா இந்த ருத்துக்கள் இருக்க பார்த்தீங்களா, அந்தந்த சந்தர்ப்பத்துல அந்தந்த பழங்கள் வரும். அந்த வசந்த ருத்துன்னு வந்ததுமே மல்லி புஷ்பங்கள் வரும், மாவடு வரும், புதுசான மிளகா வரும், புது புளி எல்லாம் அப்ப வரும். அதான் வசந்த ருத்துக்கு. இந்த காலங்கள்ல வசந்த காலத்துக்கு ரொம்ப கௌரவம்னு சொல்ல பார்த்தீங்களா. மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி ருத்துனாம் குசுமாகரா. ருத்துக்களுக்கெல்லாம் வசந்த ருத்து ரொம்ப வசதி. அந்த வசந்த ருத்து தான் ராமனுக்கு விசேஷமாக அந்த முதல் 10 நாள் ராமனுக்காக ராமாயணம் படிச்சு விசேஷமா பண்றதுங்கிறத வசந்த நவராத்திரின்னு சொல்வேன். நீங்க பண்ணக்கூடியதான நவராத்திரி சரண் நவராத்திரி, சரத்காலத்துல வரத்தினால, சரத் ருத்துவுல வரத்தினால அப்படி விசேஷமாக இருக்கட்டும். ஆனா என்ன சொல்றேன், ஆனா இந்த தினம் மாறிண்ட, பகலாறுது இரவாறுது, பிராத காலம் ஆறுது சாயங்காலம் ஆறுது. இந்த ருத்து போச்சு அந்த ருத்து போச்சு, என்ன ஆச்சுன்னா போயிட்டு போயிட்டு வருது சார். நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆஹா வந்திருக்கேன்னு காலம்பரம் எழுந்தோம்னா காஃபி, அந்த காலமக்கும் காஃபிக்கும் சம்பந்தம். சாயங்காலமானது டீ, இப்படித்தானே பொழுது போயிட்டு இருக்கு. ஆனா விவகாரம் கவனிச்சுரா. சிசிர வசந்தௌ புனராயாதா, போச்சு மறுபடியும் வருது, போச்சு மறுபடியும் வருது. பகல் போச்சு இரவு வந்திருக்கு, இரவு போச்சு பகல் வந்திருக்கு, சாயங்காலம் போச்சு பிராத்த காலம் வந்திருக்கு, பிராத்த காலம் போச்சு மறுபடியும் சாயங்காலம் போச்சு. இப்படி வரிசையாகத்தானே போயிட்டு இருக்கு. இந்த ருத்து போச்சு அந்த ருத்து போச்சு, 2015 போச்சு, 16 வந்து இப்பதான் நியூ இயர்ஸ் டே வந்தா போல இருக்கு சார். 16 போயிடுது, 17 வரப்போகுது. புது டைரியில விற்க ஆரம்பிச்சு விட்டான். விவகாரம் முழுக்க என்னடா 16 போயிடுது, இந்த மேல வராது. அப்படித்தானே நம்ம வாழ்க்கையிலையும் போயிட்டே இருக்கு. கவனிச்சுடா, போறது வருது சார். புனராயாத கால கிரீடதி, என்னடா இந்த காலம் தான் விளையாடுறது. மனுஷன் அறியாமல் மனுஷன் அறியாமலேயே இதை போக்கிட்டே இருக்கான். கால கிரீடதி கச்சத்யாயுஹு, இதனால என்ன, நம்ம வாழ்க்கையில ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்கு.
100 வயசு வாழ்க்கைன்னு சொன்னேன்னா ஆச்சு, 50 ஆயிடுத்து, 51 ஆச்சு, 61 ஆச்சு, சில பேருக்கு 80 ஆச்சு, போயிடுத்து. இன்னும் 20 வருஷம் தான் மேக்சிமம். எப்ப இருக்குமோ எப்ப போகுமோ யாருக்கு தெரியும்? அது சின்ன குழந்தையிலே இந்த எண்ணம் இருக்கணும். ஏன் தெரியுமோ, நான் 100 வருஷம்னு யாராவது நிச்சயமா இருப்பான்னு சொன்னடா. 100 வருஷம் இருக்கலாம், எப்பவாவதும் போகலாம். அதுக்கு அமைச்சு இருக்கிற பரியந்தம் பகவான் போட்டதான பிச்சை போச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா அந்த காத்து இருக்கும் பொழுதே தூற்றுக்கொள்ள வேண்டாமா? சரீரத்துக்குள்ள காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு இருக்கிற காலத்திலேயே நம்ம பண்ண வேண்டியதான வேலையை பண்ண வேண்டாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு காலமே இட்லி வேணும், அது வேணும், தோசை வேணும்னு இன்னைக்கு ராத்திரியே இந்த பருப்பு எடுத்து ஊற வைக்கிறீங்களோ இல்லையா? ஏன் அந்த பசிச்சுக்க ஆரம்பிச்ச பிறகு ஆரம்பிச்சோம்னா என்ன அர்த்தம்னு? ஆத்துக்காரரை பிடிக்கலன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அது ஊரட்ட நிதியமா நீங்க காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருங்கோ, பசின்னு சோர்ந்து கீழே விழறப்ப பண்ணித்தாரேனா என்ன லாபம்? அப்ப என்ன பண்ணா அதுக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்றோ இல்லையோ? அதே விதமாக மனுஷனும் தன்னுடைய தான் அடைய வேண்டியதான பதார்த்தத்தை பண்ணணுமா வேண்டாமா? தினயாமின்ய உசாயம் பிராதः சிசிர வசந்தௌ புனராயாதः கால கிரீடதி. காலம் விளையாட்டம். என்ன ஆச்சுன்னு, சூரியன் உதிச்சாலும் சூரியன் அஸ்தமிச்சாலும் சூரியனுக்கு என்ன ஆறுதுன்னு தெரியல. எனக்கு ஒரு நாள் போச்சு, வாழ்க்கையில ஒரு நாள் போயிடுத்த, இன்னும் பண்ணலையே, பண்ண வேண்டியது பண்ணலையே. கால கிரீடதி கச்சத்யாயு. என்ன சொல்றேன்னு, இதெல்லாம் சரியா இருக்கா, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு குறையவே இல்லைன்னு. என்ன தெரியுமோ, நான் ததபி ந முஞ்சத்யாஷா வாயு. இந்த ஆசை இருக்கு பார்த்தல, நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். இந்த ஆசை மட்டும் பர்மனண்டா இருக்கு சார். ஆசை குறையல சார். இது எல்லாம் வச்சு எத்தனை வயசானாலும் ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார். தாத்தா 82 வயசு. என்ன ஆச்சுன்னு, என் பேரனுக்கு குழந்தை பிறந்திருக்க, அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது. அவன் சொன்ன பேச்சு கேட்காது போனா உமக்கு என்ன, அவங்க அம்மா அப்பா இல்லையோ, அவ கவனிச்சுக்க மாட்டாளோ, அதானே ப்ராப்ளமா இருக்கு. சொன்ன பேச்சு அவன் கேட்கலன்னு என்ன ஹிம்சப்படுத்துறாளே அவங்க. வேற என்ன, யார கேட்பா? பையன் சொன்ன பேச்சு கேட்கல, ஏன் கேட்கல, அவனை கவனிங்கோன்னு தாத்தாவே வருதாங்க. ஏன்னா இவர் தான் 24 மணி நேரம் ஆத்துல இருக்க. ஏன்டான்னு டிவி பார்க்க முடியல, கண்ணுல டிவி பார்க்க முடியல, சங்கீதம் கேட்க முடியல, ஏன்டான்னா காது வேலை செய்யல. ஒரே ஒரு வேலைக்கு தான், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் இவரால முடியும். அதான் வச்சுட்டு இருக்கா விவகாரம். அவன் சொன்ன பேச்சு கேட்கல, என்ன பண்ண முடியும்? அப்படின்னா என்ன, நமக்கு எல்லாமே நன்னா இருக்கணும், எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், எனக்கு உடையதான எண்ணம் மட்டும் போச்சா? நமக்கு காசு இருக்கணும், நமக்கு புகழ் இருக்கணும், நமக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் வக்கணையா இருக்கணும், ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும், நான் சிரிச்சுட்டே இருக்கணும். ஆசை இருக்கா இல்லையா? அந்த ஆசைக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கோ? இது அடைஞ்ச பிறகு இன்னும் வேணும், இது அடைஞ்ச பிறகு இன்னும் என்ன வேணும், மேல மேல போயிட்டு இருக்கே நின்றுதுக்கா. நீங்க இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்க தாத்தா உத்தியோகத்துக்கு போறப்ப இதுல 10ல் 1 மடங்கு சம்பாதிச்சிருக்காரா? கிடையாது. நீங்க கடைசியில் லாஸ்ட் ஆன் பே எவ்வளவோ, உங்க பையனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் பே. என்ன பாருங்க, காலம் மாறிட்டே இருக்கு. ஒரு காலத்துல 1 லட்சம் ரூபாய் இருந்தா அடேவா லட்சாதிகாரியா வந்து, இன்னைக்கு லட்சாதிகாரி அப்படியா? சரி இருக்கா, சரி, அதை பத்தி கவனிக்கவே இல்லையே. ஏன் மாறி போயிட்டு இருக்கு? இது வந்த பிறகு இன்னும் அதை விட வேணும், அதை விட வேணும், இன்னும் ஜாஸ்தி ஆகணும். இந்த ஆசை விட்டதா குறையில சுவாமி. ஏன் மீதியெல்லாம் காலம் போயிட்டு இருக்க, பதார்த்தங்கள்லாம் போயிட்டு இருக்க, தன ஜன யவ்வன கர்வம் எல்லாம் இந்த காலம் விழுங்கிடுது. அந்த காலம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு, கால கிரீடதி கச்சத்யாயு. காலம் போயிட்டே இருக்கு, அதோட என்னுடைய ஆயுஷும் போயிட்டே இருக்கு. அதுன்னு கவனிக்க வேண்டாமா? நம்ம இந்த ஆயுசு போயிட்டே இருக்க, ஆனாலும் ஆசை குறையிலேயே. என்ன பண்ணணும்? இந்த ஆயுசு வரத்துக்குள்ள இந்த ஆசைகள்லாம் அழிஞ்சு பரமாத்மாவா அடையணும்னு நான் என்ன பண்ணணும்? முதல் ஸ்லோகம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். வேற வழி கிடையாது. இந்த பகவான் ஆராதனை பண்ணுங்க, அழகான ஆச்சாரியனை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ஆச்சாரியுடைய கருணா கடாட்சம் உங்க மேல விழும். பொறுப்பே ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீட்சணே கருணா.
ஜென்மாவில கடத்தேந்திருவள். ஆனா விவகாரம் என்ன பண்ணோம்னு இவைகள்லாம் போகணும்னு பகவான பிரார்த்தி. ஆயால் பகவத் பக்தியாதோ அனன்யா லப்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா, பக்தினாலதான் அடைய முடியும். ஆகையால் அந்த பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இது வரைக்கும் சொல்லிடுச்சு. காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவர்ணவ தரணே நௌகா காதே காந்தா தனகத சிந்தா. ஏ மனசே, காந்தா தனகத சிந்த, காந்தாகத சிந்தா தனகத சிந்தா. என்னப்பா பிரயோஜனம்? பொண்ணு அழகா இருக்கான்னு நினைச்சுட்டா அவங்களையே நினைச்சுட்டு என்ன பிரயோஜனம்? பகவான நினைச்சுட்டா பக்தி பண்ணினா க்ஷேமம் வரும். நீங்க ஒரு பெண்ணை நினைச்சுட்டு அதையே மனசுலயே வச்சுட்டு என்ன ஆகும்? பொழுது போறதுதான் வேஸ்ட். ஏன்னா அந்த அம்மா இன்னைக்கு அழகா காணப்படுறாளே, அதுவும் கொஞ்ச நாளைக்கு போயிடும். என்ன இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லிருக்கேனோ இல்லையோ? என்னது? தன ஜன யவ்வன கர்வம். யவ்வனம் அந்த வயசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 12 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள, அது வரைக்கும் தான் பழைய நாள்ல யவ்வனம்னு சொல்வா. இப்ப யவனம்னா 40 வயசு வரைக்கும் யவனம்னு நினைச்சுட்டு இருக்காவா? யாரும் சொல்ல. 40 வயசு 2 குழந்தை பிறந்தாலும் இன்னும் யவனம்னு கருதுட்டு இருக்கா. இருக்கட்டும், அதை பத்தி சொல்லல. அந்த யவனம்ங்கிறது என்னன்னா ஒரு க்ஷணத்துல ஓடி போயிடலாம். அந்த காந்தாகத சிந்தை இருக்க பார்த்தல, அது நிச்சயமாக என் மனசே உனக்கு சௌக்கியத்தை கொடுக்காது. அதே போலயே தனகத சிந்தா, இது வேண்டான்னு சொன்னாலும் யாரும் ரொம்ப ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். காசுல கவலைப்பட வேண்டாம், காசை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். அது ஒண்ணுதானே சார் மனசுக்கு அவன் வேலைங்க. எப்ப பார்த்தாலும் அதேதான் நினைச்சுட்டு இருக்கான் லோகத்துல. விடலையவனுக்கு அத நினைச்சு என்ன பண்ண போறது? உங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது பண்ணினா காசு வருமா, அது பண்ணினா காசு வருமா? அந்த காசு வந்து என்ன ஆகணும்? உங்களுக்கு என்ன வேணும்? 2 வேளை சாப்பிடணும், 2 வருஷம் துணிக்கு கட்டிக்கணும், அவ்வளவுதான். மீதியெல்லாம் நீங்களே வேணும், இது வேணும் அது வேணும் சேர்த்து வச்சுட்டே தவிர மனுஷனுக்கு பேசிக் நெசசிட்டி அவ்வளவுதானே. உங்க ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ண முடியுமா யாரையாவது? எவ்வளவு சொன்னேன்னா இந்திர பதவி எனக்கு வேணும்னு கேட்கறான். ஒவ்வொருத்தரும் கேட்டா ஷேர் வாங்கி அங்கே போட வேண்டியதுதான். யார கண்ட்ரோல் பண்றது? ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தன் தான் சார் இருக்கணும். ஒரு குடும்பம்னா குடும்பத்துக்கு ஹெட் ஒருத்தர் தான் இருக்கணும். எல்லாரும் நான் தான் வசத்தின்னு சொன்னா அப்புறம் என்ன ஆச்சுன்னு கிருஷ்ண அர்ப்பணம் ஒண்ணு சொல். கை நான் தான் வசதி, கால் நான் தான் வசதின்னு நம்ம சரீரத்துக்குள்ளே ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா, நீ சொன்ன பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு ஒவ்வொரு அவையும் சொல்லித்தேன்னா இவன் கதி என்ன? தமயந்தி ஸ்வயம்வரம் வந்தது. ஸ்வயம்வரம் வரும் பொழுது எல்லோருமே தமயந்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம், கிடைச்சா ஓகே. ஏன்னா 3 உலகத்திலேயே ரொம்ப அழகானவளாச்சே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு போகணும்னு ஒவ்வொரு நினைச்சா. பிரம்மதேவர் பார்த்தாராம் போலாமேன்ட்டு. போய் பார்த்தா கண்ணாடி முன்னால் நின்னுண்ட, தாடியெல்லாம் வெளுப்பாச்சு, ஈசையெல்லாம் வெளுத்து, வேதத்துல ஹிரண்ய ஸ்மஸ்ரு ஹிரண்ய கேசா ஆப்ரணகா சர்வ ஏவ சுவர்ண, அதே போல ரஜத ஸ்மர்ச்சு ரஜத தாடி. என்ன பண்ண முடியும்? நம்மள நிச்சயமா வரிக்க மாட்டா, வயசாயிடும். ஆகையால் பெட்டர் போய் அவமானத்தை அடையிறத விட 4 பேர் இந்த வயசுலயும் இந்த தாத்தாவுக்கு ஆசை விட்டதோ அப்படின்னு பேசுறது நம்ம கேட்டுக்கணுமா வேண்டான்னு. இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பார்த்தாராம். பரமேஸ்வரன் யாராவது சொன்னார், சரி பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். அப்படி எழுந்து நின்னா வலது கால என்ன பண்றதுன்னு ஒரு அடி முன்னால வைக்கிறது, இடது கால என்ன பண்றதுன்னா நான் பூமியிலிருந்து கிளம்ப மாட்டேங்கிறது. ஏன்னா அது பார்வதிக்கு சேர்ந்து. அர்த்தநாரீஸ்வரரோ இல்லையோ, ஒரு பகுதி ரெடியாறதா, ஒரு பகுதி நிக்கிறதாம். அவர் எப்படி கிளம்புவார்? முடியலன்ட்டு. அதனால வரலைங்கிறான் ஸ்ரீஹர்ஷன். அது இருக்கட்டும், கவியோ இன்னும் ஏதாவது பேசலாம். பாபம் புண்ணியம் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அவனுக்கு ஐடியா லாஜிக்கு தான் முக்கியம். அது மாதிரி விவகாரம் என்னடாச்சுன்னு கையிலிருந்து நான் சொன்ன பேச்சு கால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், கை சொன்ன பேச்சு கால் கேட்கலைன்னா நம்ம சரீரம் என்ன ஆறுதுன்னு பார்த்தேளோ. ஆகையால்
இந்த காசுலையும் அழகுலையும் மோச போகாதீங்கோ. காதே காந்த தனகத சிந்தா வாத்துல கிந்தவன அஸ்தினி எந்த வாத்துலான அழகாய் அம்பிங்கிறடா அது மாதிரி. ஏ குழந்தாய் ಏನಪ್ಪಾ கிந்தவன அஸ்தினி எந்த உன்னை கண்ட்ரோல் பண்றவா யாரும் இல்லையோ. என் மனசே ஏன் இங்கெல்லாம் சுத்துறாய்? இதனால ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. நிச்சயமா நீ மேல ஒரு க்ஷேமத்தை அடையணும். ஏன்னா பகவான் இடத்துல தியானம் பண்ணணும். பகவானை நினைக்கணுமே தவிர மற்ற பதார்த்தங்கள்னால உனக்கு ஒரு விதமான லாபமும் இல்லை. அதனால்தான் உன்னை கண்ட்ரோல் பண்றவர் யாரும் இல்லையே. உன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டே இருக்கியப்பா, இதையே நினைச்சுட்டு இருக்கிய. இந்த சிந்தை வேண்டாம். தியானம்க்கு தான் சிந்தான்னு பேரு. தியை சிந்தாயாம்ங்கிற ஒரு தாத். அது என்ன ஆச்சுன்னா மனசு அதே மேலும் மேலும் நினைச்சுட்டே இருக்க. கொஞ்சம் நிறுத்தப்பா, அதை விடுங்க. பகவான் நினைங்க. காசு வந்தாலும் இது பகவானுக்குன்னு நினைங்க. எது வந்தாலும் எத் கரோஷு எதஸ்னாதி எஜ்ஜுஹோசி ததாசிய தத்குருஷ்வ மதர்ப்பணம். எது வாழ்க்கையில் நீங்க பண்றீங்களோ, சாப்பிடுறீங்களோ, சமைக்கிறீங்களோ, வீடை சுத்தம் பண்றீங்களோ, வேற எந்த காரியம் பண்ணினாலும் இது பகவானுக்கு பகவானுக்குன்னு நினைங்களேன். 12ஆம் அத்தியாயத்தில் இப்படி நினைச்சு பண்ணணும்னு என்னால முடியாது சார். என்ன பகவான் நினைச்சா வேலை பண்ண முடியல, வேலை பண்ணினா பகவான் நினைக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்றது? சமைக்கும் பொழுது பகவான் நினைச்சா 2 உப்பு போட்டுறேன். பகவான் தான் நினைச்சுட்டு இருக்கேன். இது கரெக்டா தெரியலையே. அதான் சீரியஸா கான்சென்ட்ரேட்டடா வேலை செய்யணும். அதனால எந்த வேலை செய்யறோமோ அது பர்ஃபெக்டா பண்ணு சார். பகவான் நினைச்சுட்டு இதுவும் பண்ணினா சரியா வராதுன்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கறதெல்லாம் பர்ஃபெக்டா கேட்பான். ஏன்னா இது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். புட் ஹார்ட் அண்ட் சோல் ஆன் இட் அப்படின்னா. அப்படி நான் பண்ணினேன்னா அது எப்படி நான் வேலையை ஒழுங்கா செய்ய முடியும்? அதனால அதை பண்ண முடியாதுன்ட்டான். அவர் பார்த்தார், பண்ண முடியாதான் விட்டுரு. ஆனா என்ன பண்ணோம்னார், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தற்குருஷ்வமதர்ப்பணம் சமையல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு அபாடா இதெல்லாம் முடிச்சாச்சு கிருஷ்ணா, இதெல்லாம் உனக்கு சொல்லுங்களேன். சொன்ன என்ன குறைஞ்சா போச்சு? காயேனவா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அதுவும் சொல்லப்படாதா? சார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் பண்ணேன், எனக்கு பேரு இல்லாம அவருக்கு கொடுக்கறதா சார்ட்டான். அப்புறம் அப்ப என்ன பண்றது? இதுவும் பண்ண முடியுதுன்னு வினட்சதி அழிஞ்சு போயிடாப்பா அப்படின்ட்டா. பகவானுக்கே கோபம் வரும்படி எதை சொன்னாலும் எத்தனை ஆல்டர்னேட்டிவ் சொன்னாலும் நோன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? அப்படி பகவான நினைச்சுட்டே இருக்க. இவைகள்ல நினைச்சா அது போகாது. எத்தனை ஜன்மாக்கள் நீங்க காசை நினைச்சாலும் காசு மனசுல விட்டு போகாது. எத்தனை ஜன்மாக்கள் நீங்க சமையல நினைச்சாலும் புதுசா அந்த சமையல பண்ணுங்க. டிவியில பாருங்க, உங்க தாத்தா பாட்டிக்கு வராத சமையல பண்ணிட்டு இருக்கான். திருப்பியும் சொல்லிட்டு இருக்காது. ஒரு சேனல் முழுக்க சமையல் சேனல். என்னடா வெஜிடபிள் கபாப் ஆரம்பம். இத பண்றதுக்கு வேற அது வேற சொல்லித்தாங்க. அது வேற 2 பேர் இப்படி பண்ணினா அப்படி பண்ணணும், அது பண்ணினா இது எல்லாம் அனுப்புறம். டாக்டர் அட்வைஸ், இதை சாப்பிட்டா சௌக்கியமா இருப்பள் நீங்க. இது டாக்டர் வந்து எனக்கு சொல்லணும். எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்கலைன்னு அவசரப்படுறான். இது ஒரு சர்டிபிகேட் வேற. அதை வேற பாக்குற சில பேர். என்ன பண்ற சொல், அதையே வச்சுண்டு ஏன்னா பொழுது போகணுமோன்னா கால கிரீடத்தை கச்சத்யாயு ததபின முன்சத்யாசா வாயு. ஞாபகம் நம்ம மனசு இப்படி சொத்ததே. மனசே உன்னை நியமனம் பண்றவன் யாரும் இல்லையாப்பா. பாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா. அப்ப என்னத்தான் பண்ண சொல்றேன்? காசை நினைக்கப்படாது, பெண்ணை நினைக்கப்படாது, வேற எவ்வளத்தை நினைக்கப்படாது, எதையும் நினைக்கப்படாது. அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? நீங்க சொல்லக்கூடியதான பதகோவிந்தம் உடம்புக்கு ஒத்துக்கலன்ட்டான். பதகோவிந்தம் 2-3 தடவை சொல்லி பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் சரியா வரல. ஏதோ ஜனங்கள்லாம் நம்மளை பார்த்து ஏதோ பைத்தியம்னு நினைக்கிறாய். என்ன மட்டும் பதகோவிந்தம் எவ்வளவு இருந்தா பதகோவிந்தம் சொல்ற கோவிந்தம் தான் நினைக்க மாட்டேங்கிறார். நான் அவரை நினைக்க வேண்டியது, அவரை என்ன நினைக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? அப்பா திரிஜகதி மூலகத்துல எங்கே போனாலும், இந்த உலகமோ தேவலோகமோ இல்ல பிரம்மலோகமோ எங்கே போனாலும் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, சஜ்ஜன சங்கதி ரேகா. சஜ்ஜனங்களோட சேர்றது.
ஏன்னா பகவானுடைய பக்தி வரணுமே ஆனாலும் அந்த சான்றோர்கள் நல்லவர்கள் அவளோட சேர்ந்தாதான் நம்ம மனசு ஒன்னா நிற்கும். மனசு எங்க போயிட்டு இருக்க? பணத்துக்கு பின்னால போயிட்டு இருக்க, காந்தாக்கு பின்னால போயிட்டே இருக்கு, தங்கத்தை பின்னால போயிட்டு இருக்கு. இது மாதிரி 500 ரூபாய் செல்லாதுன்னு அதுக்கு அங்கே போய் நகை கையில கொடுத்துட்டு வரணுமா? ஏன் சார் இப்ப வேணும்னு உங்களை வாங்க வேண்டாம்னு யாராவது சொன்னாளா? கையில காசு இருக்கு ஏதோ வேணும்னு நினைச்சாலும் வாங்குங்க. இப்பவே அது வாங்கணும், இன்னைக்கே வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படி போய் மோதினேல என்ன வாங்கினேன்? என்ன பிரயோஜனம்? அந்த ஆசை போல பார்த்தீங்களா மனுஷனுக்கு? காஞ்சனம் காமினா இதையே நினைச்சேன்டான பிரயோஜனம். ஆகையால் உங்களுக்கு உங்க மனசை திருத்தணுமேயானால், மனச பகவானிடத்துல திருப்பணுமேயானால் வழி ஒண்ணுதான். திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா சத் சங்கத்வே நிசங்கத்வம். ஒரு நாள் முழுக்க பார்த்தோம் பார்த்தல. சத்துன்னா யாரு? சஜ்ஜன சங்கதி ரேகா, நல்லவர்கள்ட்ட. நல்லவர்கள்னா யாரு? பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறவா. எதை சொன்னாலும் பகவானுக்கு நினைச்சுட்டு இருக்கிறவா. சர்வதா சர்வகாலம் பகவத் தியானத்தோட இருந்து உலகத்துக்கு என்னால முடிஞ்ச சகாயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு எது சத்துக்கள். அப்படி சஜ்ஜன சங்கதி ரேகா, அவளுடைய ஒரு சங்கதி, ஒரு அட்டாச்மெண்ட். அவளுக்கு தான் அட்டாச்மெண்டே இருக்காதுன்னு நீங்க அட்டாச்மெண்ட் வச்சு அவரை பாருங்க, நமஸ்காரம் பண்ணுங்க, கேளுங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷனா. அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. தத்வித்தி பிரணிபாதேன, இது என்னது அது என்னது 4 தரம் கேளுங்க, சேவை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவா பகவானை பத்தி. அவ சொன்னா உங்க மனசுக்கு நன்னா புரியும். ஆகையால் திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா. இது என்ன? பவதி பவர்ணவ தரணே நௌகா. இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஒரே ஒரு ஓடம் இதுதான். இந்த போட் ஒண்ணுதான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சம்சார கடலோ இல்லையோ, கடலை தாண்டறதுக்கு போட்டு வேணும். என்ன போட்டு? இது ஒண்ணுதான் இருக்கு. இதையும் விட்டேன்னா, கோட்டை விட்டேன்னா அப்புறம் முதலைய பிடிக்க வேண்டியதுதான். தெரிஞ்சுக்கோட்டை. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவர்ணவ தரணே நௌகா பஜ கோவிந்தம். அந்த சஜ்ஜன சங்கதி வேணும்னா அதுக்கு அன்னைக்கே சொன்னேன். சஜ்ஜன சங்கதி எப்படி சார் வரும்னா அது பகவத் பக்தியினால தான் வரும். ஆகையால் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே. ஆமா, சஜ்ஜனான்னா யாருன்னு அதான் அன்னைக்கே சொல்லியாச்சேன்னு கேட்கக்கூடாது. மறுபடியும் டவுட். சன்னியாசிகளை சஜ்ஜனான்னு எடுத்துக்கிறதா? அப்படி ஜடாமுடியோட இருந்து தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு இருக்காளே அவளை சஜ்ஜனான்னு நினைக்கிறதா? இல்ல நீட்டா சுத்தமா அழகா அப்படியே இருந்துட்டு இருக்கா பார்த்தா, விபூதி எல்லாம் போட்டு உடம்பு முழுக்க துவாதச குன்றங்கள்லாம் வச்சுண்டு அப்படி இருக்கிறவாளே அவளை சஜ்ஜனான்னு நினைக்கிற? தெரியலையே. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேத காஷாயம்பர பகுகிருத வேஷ பஸ்யன்னபி ஜன பஸ்யதி மூட உதர நிமித்தம் பகுகிருத வேஷ. வேஷத்தை பார்த்து ஏமாந்து போகாத. வேஷம் இல்ல முக்கியம், அவளுக்கு நிஜமா அந்த நிலையில இருக்காரான்னு க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பாரு. அப்படி இருக்காளாயானால் நிச்சயமாக க்ஷேமத்தை அடைவான்னு சொல்றார். இத நாளைக்கு பார்ப்போம்.